சுஜி, என்ன இங்க தனியா வந்து உட்காந்துருக்க? சுசித்ரா, ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்தது? பாஸ் என்ன சொன்னாரு? அதிசயங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும், கண்டுபிடிக்க தான் லேட் ஆகும். என் அதிசயம் நீதான் நித்யா. சுசித்ரா சார். சுஜித்ரா, சாரி, அவகிட்ட இப்படி சொல்லணும்னு உங்ககிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்க. எனிவேஸ், நீ எதுக்காக இங்க வந்த? என்ன விஷயம்? ஏதாவது லீவ் வேணுமா? கமான், என்ன சொல்ல வந்த சொல்லு. நான் உங்களை லவ் பண்றேன் சார். வாட்? ஐ லவ் யூ சார். இதுக்கு மேல எதுவும் சொல்லாத சுஜித்ரா. நீ சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு மறுக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுவேன். பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லவ் இஸ் பெயின். ஏன்னா நானும் ஒரு பொண்ணை காதலிக்கிறதால. நீ என்ன நினைச்சிட்டு பாஸ் கிட்ட என்னோட லவ் சொல்ல சொன்னியோ தெரியல. பாஸ் நோ சொன்னது, வீட்ல மாப்பிள்ளை பாக்குறது ரெண்டும் ஒரே நேரத்துல நடந்துருச்சு. அங்க வீட்லயும் நோ சொல்ல முடியாது, இங்க பாஸையும் எஸ் சொல்ல வைக்க முடியல. தயவு செஞ்சு நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நீயும் பாசம் செய்யறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு அது எங்களுக்கும் இம்பார்ட்டன்ட். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு எங்களுது. நீங்க சேர்த்து வைக்கணும்னு பேசும்போது நானும் பாஸும் சேர்ந்துட்ட மாதிரி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எப்படி? எப்படின்னு தெரியாது, ஆனா எப்படியாவது இதுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் நீ பாஸ் கிட்ட ஏதோ ட்ரிப் பத்தி பேசிட்டு இருந்தல்ல? கிளையண்ட் ஃபீட்பேக் நல்லா இருந்தா ட்ரிப்புக்கு போலாம்னு சொன்னாரு. எஸ், ட்ரிப்புக்கு கிளம்புறோம். அங்க இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்றோம். ஓகே, டன். 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 இவன் என்ன பேங்க் வரைக்கும் வந்துட்டான்? என்னடா அவாய்ட்லாம் பண்ற? எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா? டேய், நீ எதுக்கு கால் பண்ணேன்னு எனக்கு புரியுது. நான் எதுக்கு கால் அட்டன் பண்ணலன்னு உனக்கு புரியலையாடா? ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், திரும்பவும் அதான் சொல்றேன். நீ உன் பாஸோட கையை பிடிப்பியோ காலை பிடிப்பியோ, முதல்ல உன் சேலரியை ஏத்த சொல்லு. அப்பதான் என்னால முடிஞ்சதை நான் செய்ய முடியும். ஸ்ரீனு, டேய், நான் இந்த பேங்க்ல எம்ப்ளாயி மட்டும்தான். இந்த பேங்க் என்னோடது கிடையாது. என் கை நிறைய காசு இருந்தாலும் என்னோட சம்பளத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கடா. டேய், என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இந்த வாட்டி நீ உன் ஒரிஜினல் கேரக்டர் ஃபாலோ பண்ணு. அதான் என் நித்யா இருக்கல, அதான்டா நம்ம நித்யா மேடம். எல்லாத்துக்கும் முறைக்கு அதை பண்ணாட. ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா பாஸ் ட்ரிப்புக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பேசதான் உள்ள போயிருக்காங்க. இந்த மேட்ரு இங்க இருக்க எல்லாத்தையும் பரப்பி விடு. வாவ், சொல்ல வேணாம்னு சொன்னா வாய் நிக்காது. சொல்றது ஈஸி தானே? அதானே. இப்ப பாரு. கழுத்து- மணி கொளுத்தி போடு. மணி, ஏய் நித்யா வராடா. ஓகே தானே? ட்ரிப்புக்கு போலாம்னு சொன்னாரு. கிளையண்ட்டுக்கு அவுட்புட் பிடிச்சிருக்கான். லெட்ஸ் பிளான் தி ட்ரிப்னு சொன்னாரு. இந்த ஒரு ட்ரிப் போதும் உங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ண. இந்த ஒரு ட்ரிப் போதும் நாங்க 2 பேர் சேர்றதுக்கு. என்னடி சொல்ற? நீங்க 2 பேரும் எதுக்கு? எல்லாரும் எதுக்கு நித்யா? ப்ராஜெக்ட் உன்னால தானே சக்சஸ் ஆச்சு. நீயும் நானும் மட்டும் சேர்ந்து போலாம். வாட்? நோ, அதெல்லாம் எப்படி போவ? நான் ஒதுக்க மாட்டேன். அவங்க கூட போறதுக்குலாம் நான் ஒதுக்க மாட்டேன். நான் என்ன போறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து வச்சுக்கிட்டேனா? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த ட்ரிப் கேன்சல் ஆகணும். இல்லனா நானும் ஆனந்தும் போதும். ட்ரிப் உள்ள ஒண்ணும் இல்ல. நானே போய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரேன். பாஸ் என்ன சொன்னாரு? ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரா? ட்ரிப்பை வேணா கேன்சல் பண்ணிட்டேன். சுஜி, நீ ஒன்றும் கவலைப்படாத. வேற பிளான் எதுவும் பண்ணலாம். எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஏன்னா வேற வழி இல்லாம இங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்ல. அப்பாட, இப்ப நான் ஹாப்பியா போய் ஒர்க் பண்ணுவேன். அடி, இவளுக்கு எப்பவும் நான் தான் ஆறுதல் சொல்லுவேன். இப்ப எனக்கே ஒருத்தர் ஆறுதல் சொல்ல வேணும்.
பாலு பாலுவா அந்த நாயை பத்தி இப்பயும் பேசுறேன். டேய் குரங்கு மாதிரி கொளுத்தி விட்டு வருவான். ஆல்ரெடி வந்துட்டான். முதல்ல மச்சான் நீ சீன்ல இருந்ததே நான் மறந்துட்டேன்டா. நீ மறந்துடுவடா. இவ்வளோ நடந்து ஒரு க்ளூ கூட கிடைக்காம டேய் ஃபூல் ஆயிட்டேனேடா. நம்பிக்கை துரோகி. டேய் அது இல்லடா, மேடம்க்கு ஏதோ ப்ராஜெக்ட்ல டவுட்டா அது. ஹக் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கல. ஆஹா. ஏய் நீ எதுவும் சொல்லாதடா. உன் டவுட்டை கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு என் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்ட. இன்னொரு தடவை உன் பேச்ச சத்தியமா நம்ப மாட்டேன்டா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருங்க. நான் குறுக்க வர மாட்டேன். டேய் பாலு ஓடா டேய். டேய், நான் உன் சொல்றது பேச்சல கேளு. எவன்டா நம்புவான்? டேய். பெருசா பேச வந்து. இப்ப போய் அவன் எல்லாத்தையும் கொளுத்தி விட போறான் பாரு. ஏய். ஏய் கைய விடுறி. ஏய் பாலு மச்சான் பாலு. வந்துட்டான். ஏய் பாலு டேய் நில்றா. நான் சொல்லலாம் தானே நினைச்சேன். ஆனா டேய் நீ எதுவும் பேசாதடா. அந்த பொண்ணு செமையா இருக்கான்னு சொன்னப்ப நீ ஹர்ட் ஆனப்பே நான் புரிஞ்சிருக்கணும்டா. ஐ டிட் a mistake. ஏய் அது இல்லடா, நான் ஆக்சுவலி சொல்லலாம் தான்டா வந்தேன். வேற இப்ப கல்யாணம் ஆகி புள்ள பெத்ததுக்கு அப்புறமா ஓடடே. என்னடா இப்படி சொல்லிட்டேன். லைஃப்ல எத்தனை ஷிப் மூழ்கினாலும் மூழ்காம இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான்டா. கரெக்ட் மச்சான். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணும்ட்டு மூழ்கடிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ என்னன்னு தெரியலடா உனக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு என் கண்ணில் பட அது வரைக்கும் என் கண்ணிலே பட. டேய் முஸ்தபான் பாண்டியாடா. அந்த முஸ்தபா வந்து விடுறா. மறுபடியும் ஏதாவது சொல்லுவேன். பாலு டேய் போடா. டேய் பாலு டேய் வாய் மூடு. இதை வேற போய் சமாதானப்படுத்தணும். நித்யா நித்யா ஆண்டவா என்ன இது?